இப்போ ரீசென்ட்டா இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, அதனால ஒரு சில லாஸும் எனக்கு ஆயிருக்கு. ஸோ, ஆனா இவுங்க பண்ண மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க ஆர்டர் பண்ணும்போது அப்டின்னா, எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் கஷ்டமா இல்லாம. இந்த கஸ்டமர் மொத்தம் 9 பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நம்மகிட்ட உள்ள பீட்ஸ், சார்ம்ஸ் கலெக்ஷன் எல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அவங்களே கலர் எல்லாம் சூஸ் பண்ணி, சார்ம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி இந்த கலருக்கு இந்த கலர் சார்ம் போடுங்க அப்டின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, அந்த சார்ம்ஸும் அந்த கலர் மட்டும் சொல்லாம கிளியரா ஒவ்வொரு கலருக்கும் என்னென்ன சைஸ் அப்டிங்கிறத கரெக்ட்டா மெஷர் பண்ணி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ, அப்போ என்ன ஆகும்னா, கண்டிப்பா உங்களுக்கு கைக்கு போடும்போது கரெக்டான சைஸில் தான் இருக்கும். ஒரு 2, 3 சைஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ, ஒவ்வொரு பிரேஸ்லெட்டுக்கு ஒவ்வொரு இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இன்னொன்று பயமும் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருந்துச்சு. கைக்கு கிடைச்சதும் ஹாப்பி. இப்போ சப்போஸ் சைஸ் கரெக்டாக இல்லாதவங்களுக்கு நான் திரும்ப ப்ராடக்ட் செஞ்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஷிப்பிங் சார்ஜும் நானே தான் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் மெஷர் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்படிலாம் மெஷர் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணுறேன்.